ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எல்லோரும் ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்றைக்கி வீடியோ வந்து பார்த்திங்கன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு எடுத்தது. தேர்ஸ்டே மதியம்லேருந்து நைட்டு வரை என்னோடய ரொட்டீன் வந்து எப்படி இருக்குன்னு வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். ஆன் தேர்ஸ்டே மார்னிங் காலையில் வந்து ஒரு 11 மணி போல் வந்து விலாக் எடுக்க ஆரம்பிச்சிட்டேன். தம்பி வந்து நைட்டு லேட்டாக தூங்கினதால காலையில் ஒரு 10:30 போல் தான் எழுந்தான். சரி, அவனுக்கு வந்துட்டு சாப்பாடு வந்து ஊட்டி விட்டுலான்ட்டு சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு அவனுக்கு பிடிச்ச சாங் டிவியில் ப்ளே பண்ணிவிட்டு அப்படியே வந்து அவனை பார்த்துட்டே சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். இண்டிவிஜுவலாக வந்து அவனுக்கு சாப்பிட தெரியாது, அதனால் அவனுக்கு வந்து ஊட்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து சமைக்க ஆரம்பித்தேன். கிச்சனுக்கு வந்த உடனே காலையில் வாஷ் பண்ண பாத்திரமெல்லாம் அந்தந்த பிளேஸில் இருந்து எடுத்து வச்சுட்டேன். எனக்கு இந்த பாத்திரம் வாஷ் பண்ணுறதை விட அதை அந்த பிளேஸில் எடுத்து வைக்கிறது தான் பெரிய வேலை மாதிரியே தெரியும். காலையில் பாப்பா லஞ்ச் பாக்ஸ்க்கு வந்து எக் ரைஸ் பேக் பண்ணி கொடுத்துட்டு எங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசையும் தேங்காய் சட்னியும் வச்சு சாப்பிட்டாச்சு. பாப்பா யாருன்னு பார்த்தீங்கன்னா அவள் என்னோட ஓன் சிஸ்டர் தான். அவள் காலேஜ் வந்து இங்கே ஸ்டே பண்ணி படிக்கிறா அப்படிங்கிறதால காலையில் 9 மணிக்கெலாம் கிளம்பிடுவா. அவளுக்கு லஞ்ச் வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன் அப்படின்னா ஹஸ்பண்ட் வந்து பக்கத்தில் வேலை இருக்கும்போது நான் லஞ்ச் வந்துட்டு பொறுமையாகவே வந்து பண்ணிப்பேன். வெயில் காலம் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே அடிக்கடி வந்து வீட்டில் நன்னாரி சர்பத் வந்து ரெடி பண்ணி வைப்பேன். அன்றைக்கி வந்து நன்னாரி சர்பத் வீட்டில் ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் காலையிலேயே எடுத்து வச்சிட்டேன். சரி, கூலிங்காக வந்து குடித்தோம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வந்து வேலை செய்யலாம் அப்படின்ட்டு கூலிங்காக குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் சமைக்க ஆரம்பித்தேன். சம்மர் ஆரம்பிச்சிட்டாலே போதும், இது மட்டும் இல்லாமல் ராகி கூழ், கம்மங்கூழ், அதுக்கப்புறம் பழைய சாதம்ல மோர் கொஞ்சமாக ஊற்றி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இதெல்லாம் வந்து அடிக்கடி ட்ரை பண்ணுவேன். அன்றைக்கி மதியம் லஞ்சுக்கு வந்துட்டு நாங்கள் 2 பேர் தான் அப்படிங்கிறதால சரி சிம்பிளாக வந்துட்டு வெறும் பருப்பு குழம்பு வந்து பண்ணிடலாமேன்ட்டு குக்கரில் 1/2 கப் துவரம் பருப்பு, 1/2 கப் பாசிப்பருப்பு எடுத்துகிட்டு நல்லா அதை வந்து வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கணும். இந்த குழம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம நார்மலாக பருப்பு சாதம் சாப்பிட்ற மாதிரியே தான், ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூடவே 7-8 பல் பூண்டு, கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 1 ஸ்பூன் வந்து எண்ணெய் விட்டுட்டு குக்கரை மூடி பருப்பு வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. குக்கர்லேருந்து 3 விசில் வந்தால் போதும். அதுக்குள்ளே வந்துட்டு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணிக்கலாம். இதுக்கு பெருசாக எதுவும் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ண தேவையில்லை. வெங்காயம், தக்காளி இது 2 இருந்தாலே போதும். காரத்துக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து நம்ம பச்சை மிளகா, வரமிளகா எது வேணாலும் வந்து சேர்த்துக்கலாம். நான் வந்து பச்சை மிளகாய் ஆட் பண்ணி இந்த குழம்பு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். குழம்பு பண்ணுறதுக்கு பேனை ஹீட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு 2 ஸ்பூன் போல் ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக வந்து கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் போல் ஜீரகம், இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் ஒரே ஒரு வெங்காயம் சேர்த்துட்டு கூட கொஞ்சம் கல்லுப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை வந்து வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்கினதுக்கு பிறகு ஒரு கொத்து அளவுக்கு கருவேப்பிலை, கூடவே 4 பச்சை மிளகாய் வந்து காரத்துக்கு வந்து ஆட் பண்ணியிருந்தேன். எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம். வதங்கினதுக்கு பிறகு ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் வந்து வதக்கிக்கலாம். பருப்பு வேக வைக்கும் போதே எப்பயும் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணுவேன். இந்த டைம் மறந்துட்டேன் அப்படிங்கிறதால வெங்காயம் வதங்கினதையும் தக்காளி சேர்த்து வதக்கிக்கிட்டேன். தக்காளி வதங்கிறதுக்குள்ளேயும் இந்த சைடு வந்து பருப்பு ரசமுக்கு வந்து புளி கொஞ்சமாக ஊற வச்சுருந்தேன். மேலால் பருப்பு தண்ணி ஃபுல்லாக வந்து அதில் சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கினதுக்கப்புறம் பருப்பு ஃபுல்லாகவே வந்து குழம்புல வந்து ஆட் பண்ணிட்டேன். பருப்பு ஆட் பண்ணதுக்கு பிறகு தேவையான அளவுக்கு உப்பும் சேர்த்துட்டேன். மூடி போட்டுட்டு நல்லா வந்து கொதி வரட்டும். கொதி வரத்துக்குள்ளேயே ரசம் வந்து ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு ரசத்துக்கு தேவையான அளவுக்கு தண்ணி, கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக மல்லி, ரசத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, கூடவே கொஞ்சமாக பெருங்காய பொடி சேர்த்துட்டு 2 வரமிளகாய், ஒரே ஒரு தக்காளி வந்து நல்லா கையிலேயே வந்து பிழிஞ்சிட்டு ஃபுல்லாக வந்து கலந்து எடுத்துட்டேன். நெக்ஸ்ட் மிக்ஸி ஜாரில் 1 ஸ்பூன் ஜீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு, 7-8 பல் பூண்டு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சிட்டு அதுக்கப்புறமா ரசத்தில் வந்து ஆட் பண்ணிவிட்டு கையிலேயே வந்து ஃபுல்லாக வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துப்பேன். எங்கள் குழம்பும் நல்லா கொதிச்சு வந்துருச்சு. ஃபைனலாக கொஞ்சமாக மல்லி இலை வந்து தூவி இறக்கணும் அப்படின்னா சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடும். ரசம் மட்டும் இறக்கும்போது கொதிக்க விட்டுறக்கூடாது. லைட்டாக பொங்கி வரும்போதே வந்துட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம மாற்றிடணும். அப்போ தான் ரசம் வந்து டேஸ்ட்டு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும்.
இந்த குழம்புக்கு சைட் டிஷ்ஷாக நான் எதுவுமே பண்ணல. நாங்க 2 பேர் தான் அப்படிங்கிறதால, சரி முட்டை வந்துட்டு இருந்துச்சுங்கிறதால, ஆம்லெட் மட்டும் ரெடி பண்ணிடலாம் அப்படின்ட்டு, வெங்காயம், பச்சை மிளகாய், மிளகுத்தூள் இதெல்லாம் போட்டு ஆம்லெட் மட்டும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். சாப்பிட்டு முடிச்சுட்டு கிச்சு அப்பாவுக்கும் லஞ்ச் பேக் பண்ணி கொடுத்துட்டு, சரி கிச்சன் வந்து க்ளீன் பண்ணிடலாமேன்ட்டு யூஸ் பண்ண பாட்டில்லாம் வந்து அந்தந்த பிளேஸில் எடுத்து வச்சுட்டு, கேஸ் ஸ்டவ் அதுக்கப்புறம் கவுண்டர் டாப் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணி விட்டுருவேன். கிச்சனில் நம்ம சமைக்கிறப்ப நம்ம வந்து ஆக்டிவாக சமைக்கிறதுக்கும் சோம்பேறித்தனமாக இருக்கிறதுக்கும் ரெண்டுத்துக்குமே காரணம் நம்மளாக தான் இருப்போம். ஒன்று வந்து நைட்டு சரியாக தூங்கியிருக்க மாட்டோம். அப்படி இல்லை அப்படின்னா சிங்க்கில் நிறைய பாத்திரம் இருக்கும். இல்லை கேஸ் ஸ்டவ் வந்து சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டோம். இதெல்லாம் தான் நம்மளோட மிஸ்டேக்காக இருக்கும். நான் அப்புறமா க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசித்தேன் அப்படின்னா ரொம்ப சோம்பேறி ஆகிடுவேன். அதனால் வந்து குக் பண்ணி முடிச்சுட்டே கையோடு வந்து க்ளீன் பண்ணி வச்சுடுவேன். கேஸ் ஸ்டவ் க்ளீன் பண்ணுறதுக்கு ஸ்ப்ரே பாட்டிலில் வந்து தண்ணியில் கொஞ்சமாக விம்ஜெல் வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து ஃபுல்லாக ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ஒரு மைக்ரோஃபைபர் கிளாத் வச்சு தொடச்சி விட்டுட்டேன் அப்படின்னா ஈரம் இல்லாமல் கேஸ் ஸ்டவ் வந்து பார்க்க வந்து நீட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் என்ன மாதிரி மைண்ட் செட் இருக்குன்னு சொல்லுங்கள். பாத்திரம் வந்து எடுக்கும்போது வந்து பெருசாக எதுவும் தெரியாது. ஆனால் வாஷ் பண்ணும்போது தான் இவ்வளோ பாத்திரம் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோமா அப்படின்னே தோணும். எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே பாத்திரம் வாஷ் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காது. ஆனால் எங்கள் வீட்டில் வந்து அம்மாச்சி வீட்டில் வந்து நான் பாத்திரம் பிடிக்காது வாஷ் பண்ணுறதுக்குன்னு சொன்னாலே, செய்யறத ஒழுங்காக செய்வன திருந்த செய் அப்படிங்கிற வார்த்தையை மட்டும் அடிக்கடி சொல்லுவாங்க. அதே வார்த்தையை தான் நான் பாத்திரம் வாஷ் பண்ணுறப்ப நான் பாதி பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே போட்டுருவேன். ஆனால் வந்து மறுபடியும் வாஷ் பண்ணிட்டு இருக்கும்போது இவ்வளோ பாத்திரம் வாஷ் பண்ணிட்டல்ல, ஒழுங்காக இருக்கிற பாத்திரத்தையும் வாஷ் பண்ணிட்டு போ அப்படின்னு ஒரு மைண்டு சொல்லும். அதுக்கப்புறமா கடகடன்னு இருக்கிற பாத்திரம்லாம் வாஷ் பண்ணிவிட்டு சிங்க் ஃபுல்லாக வந்து க்ளீன் பண்ணிடுவேன். இது கொஞ்சம் ஓவராக இருந்தாலும் அதுதான் உண்மை. ஏன்னா அடுத்த நேரத்துக்கு குக் பண்ணுறதுக்கு பாத்திரம் வேணும் அப்படிங்கிறப்ப நம்ம சிங்க்கு கிட்ட போய் நிற்கணுங்கிற அவசியம் இல்லை. எல்லா நாள்லேயும் முடியாது. ஆனால் ஒரு சில நாளில் அப்படி இப்படின்னு தான் இருக்கும். சிங்க்கில் இருக்க வேஸ்ட்டெல்லாம் கலெக்ட் பண்ணுறதுக்கு பக்கத்துலேயே எப்போவுமே வந்து ஒரு குட்டி பவுல் வச்சுருப்பேன். அதில் வேஸ்ட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு பாத்திரம் வாஷ் பண்ணிவிட்டு அப்பப்போ வந்து கிளியர் பண்ணி விட்டுருவேன். காலையில் சர்பத் போடும்போது லெமன் வந்து பிழிஞ்சிட்டு அந்த தோலை வந்து எடுத்து வச்சுருந்தேன். சிங்க்கில் வந்து நம்ம ஸ்க்ரப் பண்ணுற மாதிரி ஸ்க்ரப் பண்ணி விட்டுட்டு அப்படியே விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து வாஷ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அந்த ஸ்மெல் வந்து எதுவும் வராது. ஒரு 2 மணிக்கு மேலே தம்பிக்கு வந்து பால் காய்ச்சிட்டு அவனுக்கு பால் வந்து ஆற்றி கொடுத்துட்டு தூங்க வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து வீடு வந்து கிளியர் பண்ண ஆரம்பித்தேன். டெய்லி வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரே வேலை தான். அவன் விளையாடுற டாய்ஸ்லாம் அங்கங்கே போட்டு வச்சுருவான். சோஃபாக்கு கீழே கட்டிலுக்கு கீழெல்லாம் போட்டு வச்சுருவான். அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பெருக்கி விடுவேன். அப்படி இல்லை அப்படின்னா ஏஞ்சி வந்த உடனே சோஃபாவை நகர்த்துங்க கட்டில நகர்த்துங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பான். கீழே இருக்க டாய்ஸ்லாம் ஒன்று ஒன்றா எடுத்துட்டு மறுபடியும் வந்து வீடு ஃபுல்லாக வந்து குப்பையாக்கி விட்டுருவான். வீடு ஃபுல்லாக பெருக்கி விட்டுட்டு கையோட மாப் போட்டு விட்டுட்டேன். ஒரு 3 நாளைக்கு ஒரு டைமாவது வீடு தொடச்சா தான் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். தம்பி விளையாடும் போது தண்ணியெல்லாம் அங்கங்கே ஊற்றி வச்சிருவான்ட்டு மேட்லாம் வந்து யூஸ் பண்ணுவேன். அது 3 நாளைக்கு அப்புறம் துடைக்காம விட்டுட்டேன் அப்படின்னா தரையெல்லாம் வழுக்கிற மாதிரியே இருக்கும். அதனாலேயே வந்து தொடச்சி விட்டுருவேன். கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 5 மணி போல் மாடிப்படிலாம் வந்து கழுவி விட்டுடலாமேன்ட்டு கிச்சு ஏஞ்சதுக்கு அப்புறமா தான் கழுவ ஆரம்பித்தேன். ஏன்னா அவனுக்கு அந்த மாடிப்படியை வந்து வாஷ் பண்ணும்போது மட்டும் கூட இருந்தான் அப்படின்னா ஹாப்பியாக விளையாடிட்டே இருப்பான் தண்ணியில். ஈவினிங் பாப்பா காலேஜ் விட்டு வந்த உடனே தம்பிக்கு பால் ஆத்தி கொடுத்துட்டு எங்கள் 2 பேருக்கும் டீ போட்டுட்டு அதுக்கப்புறமா டீ குடிச்சதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு இன்றைக்கி சிம்பிளாக வந்து கேசரி வந்து ரெடி பண்ணியிருந்தேன். அன்னைக்கு வந்து இட்லி மாவு வந்து கொஞ்சமாக தான் இருந்துச்சு. சரி இட்லிக்கு வந்து ஊற போட்டிருந்தேன்ட்டு உளுந்து வந்து கிரைண்டரில் போட்டுட்டு அதுக்கப்புறமா கேசரி பண்ண ஆரம்பித்தேன். ஈஸியாக ஏதாவது ஸ்வீட் வந்து டக்குன்னு ரெடி பண்ணணும் அப்படின்னா இந்த கேசரி தான் ரெடி பண்ணுவேன். இதுக்கு வந்து ஒரு 2 ஸ்பூன் நெய்யை வந்து உருக்கிட்டு கொஞ்சமாக முந்திரி கொஞ்சமாக திராட்சை வந்துட்டு வறுத்து எடுத்துக்கிட்டேன்.
சேம் அதே கடாயிலேயே கொஞ்சமாக நெய் விட்டுட்டு 1 கப் ரவை எடுத்துட்டு அதை ஒரு 3லேருந்து 4 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டு ரவை வந்து லைட்டாக வந்து பார்த்திங்கன்னா அந்த மணம் வரும்போது அதை வந்து பிளேட்டில் வந்து மாற்றிடணும். அதுக்கப்புறமா வந்து 1 கப் ரவைக்கு 2½ கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அதில் கூடவே வந்து கொஞ்சமாக கேசரி பவுடரும் சேர்த்து நல்லா வந்து கொதிக்க விட்டுட்டேன். தண்ணி லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக ரவையை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும். மொத்தமாக சேர்த்தோம் அப்படின்னா சின்ன சின்னதாக கட்டி வந்துடும். ரவை வந்து 3/4 பதம் வெந்ததுக்கப்புறம் 1 கப் ரவைக்கு 1¼ கப் அளவுக்கு சுகர் வந்து சேர்த்துட்டு இது நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிகிட்டே இருந்தோம் அப்படின்னா மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். அந்த ஸ்டேஜில் வந்து இதில் வந்து ஏலக்காய் பவுடர் வந்து கொஞ்சமாக வந்து சர்க்கரை ஆட் பண்ணிவிட்டு 3 ஏலக்காய் சேர்த்து மிக்சியில் அரைச்சிருந்தேன். அதையும் வந்து சேர்த்துட்டு முந்திரி, திராட்சை, கொஞ்சமாக நெய் இது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி போட்டு வேக வச்சோம் அப்படின்னா கேசரி சூப்பராக ரெடி. அன்னைக்கு நைட் டின்னருக்கு ஆந்திரா ஸ்டைல் தண்ணி சட்னி வந்து தோசைக்கு வந்து ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. இதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக வேர்க்கடலை, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து பொட்டுக்கடலை இது 2யும் வந்து வறுத்து தனித்தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. வேர்க்கடலையில் இருக்க தோலை வந்து நீக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து ஆற வச்சுக்கோங்க. சேம் அதே பேன்லேயே கொஞ்சமாக ஆயில் சேர்த்துட்டு 3 பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப எடுத்துக்கோங்க. 3 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு லைட்டாக வந்து வதக்கிட்டு கூடவே வந்து 4 பல் அளவுக்கு பூண்டு, கொஞ்சமாக வந்துட்டு கொத்தமல்லி சேர்த்து லைட்டாக வந்து வதக்கிக்கோங்க. மிக்ஸி ஜாரில் அரை மூடிக்கும் கம்மியாக கொஞ்சம் தேங்காய், வறுத்து வச்சிருக்க வேர்க்கடலை, பொட்டுக்கடலை, அதுக்கப்புறம் வதக்கியிருக்க நம்ம பச்சை மிளகாய், கொத்தமல்லி அதெல்லாம் வந்து சேர்த்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி தனி சட்னி அப்படிங்கிறதால கொஞ்சம் தண்ணி நிறைய சேர்த்துக்கோங்க. தாளிப்புக்கு கொஞ்சமாக கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை, மிளகாய் ஆட் பண்ணி தாளித்தோம் அப்படின்னா சட்னியும் சூப்பராக ரெடி ஆகிடும். சட்னி ரெடி பண்ணதுக்கப்புறம் கையோட இருக்கிற பாத்திரம் எல்லாமே வாஷ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அதுக்குள்ளே வந்து கிச்சுவப்பா வந்து வந்துட்டாங்க. சரி அவங்களுக்கு தோசை ஊற்றி கொடுத்துட்டு நாங்களும் வந்து ஹாப்பியாக சாப்பிட்டாச்சு. அண்ட் ஃபைனலி நம்ம வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. அன்னைக்கு டே இப்படி தான் போனது. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். கீப் சப்போர்ட்டிங் மீ அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.